எல்லா புகழும் இறைவனுக்கு. சூரியோடைய நடிப்பில் சமீபத்தில் அவருடைய இறுதியாக வெளியே வந்த படம் அப்படின்னு சொல்லலாம். சூரியோட நடிப்பில் ஹீரோவாக நடித்து வெளியே வந்த படம் மாமன். ஐஸ்வர்யா லக்ஷ்மி இந்த படத்தில் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல குடும்ப கதை. அந்த கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாரதி ராஜா, சீமான் இந்த மாதிரியான ஆட்கள் வந்துட்டு நம்ம இவரை கூட சொல்லலாம், முத்தையா கூட சொல்லலாம். அவங்க எடுத்துக்கிட்டு அந்த களத்திலலாம் இறங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த கேரக்டரைசேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ கருத்தம்மா, கிழக்குச்சி மயிலி இந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த முத்தையாவுடைய பல படங்கள் சொல்லலாம். அது மருதுவாக இருக்கட்டும், கொம்பனாக இருக்கட்டும், வெறுமனாக இருக்கட்டும், அந்த உடைகள், அந்த கலாச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளை ஒரு கிராமத்துக்குள்ளவே அழைச்சிட்டு போயிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாமன் படத்தில் மிஸ்ஸிங். இந்த படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு பெருசாக போகாதுக்கு அது என்ன அவங்க சொல்லுவாங்க, இந்த படம் வெள்ளி விழா படம் வந்துட்டு 1000 கோடி கலெக்ட் பண்ணிச்சு, 5000 கோடி கலெக்ட் பண்ணிச்சுலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க படத்தை பெருமையாக தானே பேசுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மைனஸாக நினச்சது அந்த கேரக்டரைசேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்ணாத்தே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜை காமிச்சிருப்பாங்க, ஒரு அல்டிமேட்டான வில்லேஜ். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். பழைய காலத்து சென்டிமெண்ட், ஒரு புருஷன் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையை உள்ளே நுழைத்து விட்டு அவங்க படுக்கை சமாச்சாரங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது. ஸோ இதுக்குள்ளே அவங்களுக்கு பிரச்சனை வந்து அவங்க பிரிஞ்சிருவாங்க, கடைசியில் சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க பழைய படங்கள்லாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய கதைகள் அந்த மாதிரி ஞாபகமாக இருக்குது. உதாரணம் ஜாடிக்கேற்ற முடியெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சேர்றதுக்கு ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருப்பாங்க, அவருடைய தங்கச்சி இறஞ்சலாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலேயும் ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வந்தாச்சு, அவங்களுக்குள்ள ஒரு டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிச்சு போன ஒரு விஷயம். இன்னும் ஒன்று மாமன் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டிமெண்ட்டை சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாம் சாத்தியமாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு அளவுக்கு இறங்கி செய்கிறதா நினச்சி சென்டிமெண்ட்டை கொடுக்குறதா நினச்சி கொடுத்துருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு ஹெவி டோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சில விஷயங்களை நான் சொல்லலை, ஏன்னா இன்னும் படம் பார்க்காத பல பேர் இருப்பீங்க. இன்றைக்கி Z5 வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் ஸ்ட்ரீமிங் ஆகி படம் போய்கிட்டு இருக்கு. படம் ஒரு முறை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். அதில் உள்ள கதாபாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்டிமேட்டு ஒரு ஜப்பான், சைனா வில்லேஜில் வாழ்கிறக்கூடிய வில்லேஜர்ஸ் மாதிரியான ஒரு இதில் பண்ணியிருப்பாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம படம்னா அது முத்தையாவுடைய, பாரதி ராஜாவுடைய படங்கள் தான். ஒரு வில்லேஜ் கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பண்ண தவறிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் பெருசாக போகலை. பட் சூரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னும் நிறைய படங்களில் ஹீரோவாக கம்ப்ளீட் ஆகியிருக்காரு. ஸோ கொஞ்சம் கவனம் செலுத்துகிற நல்லாயிருக்கும். நம்மளுடைய ஒரு கருத்தோட இறைவன் நாடு இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. Z5 OTT பிளாட்ஃபார்மில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. படம் பார்க்காதவங்க யார் இருந்தீங்க அந்த படத்தை பாருங்கள். ஒரு முறை கண்டிப்பாக பார்க்கலாம்.